முக்கிய செய்தி, நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும் போது முறையான சீருடை அணிந்து செல்ல வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. காவல்துறையினருக்கு அறிவுறுத்தி சுற்றறிக்கை பிறப்பிக்க தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சாட்சியளிக்க வருபவர்கள் முறையான சீருடையுடன் வர வேண்டும் என உத்தரவிடுமாறு டிஜிபிக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விழா கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். குற்ற வழக்கில் சாட்சியம் அளிக்க கடந்த 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் திருக்கோவிலூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த விழுப்புரம் மாவட்டம் அரங்கண்டநல்லூர் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆறுமுகம் என்பவர் மதுபோதையில் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இது குறித்து துறை ரீதியாக விசாரணைக்கு பிறகு அவருக்கு கட்டாய ஓய்வு வழங்கி உத்தரவிடப்பட்டது. இதை எதிர்த்த மேல்முறையீட்டில் கட்டாய ஓய்வு உத்தரவை 3 ஆண்டுகளுக்கு ஊதிய உயர்வை நிறுத்தி வைத்து தண்டனையை குறைத்தும் உத்தரவிடப்பட்டது. கடந்த 2017ஆம் ஆண்டு உறுதி செய்யப்பட்ட இந்த உத்தரவை எதிர்த்து 4 ஆண்டுகளுக்கு பின் 2020ஆம் ஆண்டு ஆறுமுகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனை மேற்கொள்ளாமல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார். தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து டிஜிபி, விழுப்புரம் டிஐஜி மற்றும் எஸ்பி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆறுமுகம் மதுபோதையில் இருந்துள்ளார் என்பதற்கு பரிசோதித்த மருத்துவர் அதிகாரி அளித்த சான்றே போதுமானது என்றும், காவல் உதவி ஆய்வாளர் மதுபோதையில் நீதிமன்றத்திற்கு சாட்சி அளிக்க வந்த செய்கையை சகித்துக் கொள்ள முடியாது என்றும் கூறி தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்து 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. நீதிமன்றங்களுக்கு சாட்சி அளிக்க வரும் காவல்துறையினர் முறையான சீருடை அணிந்து வருவதில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளதாக குறிப்பிட்டுள்ள நீதிபதிகள், காவல்துறையினர் நீதிமன்றங்களுக்கு சாட்சி அளிக்க செல்லும் போது முறையான சீருடை அணிந்து பணி அர்ப்பணிப்புடன் செல்ல வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அனைத்து போலீசாருக்கும் அறிவுறுத்தி 4 வாரங்களில் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கார்கள். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. மதுபோதையில் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க வந்த விழுப்புரம் காவல் சிறப்பு உதவியாளர் ஆறுமுகம், காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆறுமுகத்திற்கு ஊதிய உயர்வு நிறுத்தம் செய்து 2016ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது.